இப்போ நான் பல நாள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன்னா, அதை நான் திரும்ப நானே பெற்றுக்கிறேன். நிலையை அடையலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே அங்கே ஒன்று இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதை நான் தான் சொன்னேன். எனக்கு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறப்ப என்னன்னா, அதை நான் பார்த்துட்டேன். அப்போ நான் அடைஞ்சிட்டேன்னு. அப்போ அதுவும் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னதே அது அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா. இப்போ நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் எதுவுமே அடையலைங்கிறது தான் என்னோட நிலையே. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலைங்கிறாங்க. இப்போ ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றுமே அடையாதவனை ஒன்றும் அடையலடாம்பாங்கல்ல. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா ஒன்றுமே அடையலை அப்படிங்கிறது அதோடைய பொருளே. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விடுதலை ஆகிட்டேன். இப்போ ஒன்றுமே இல்லைப்பா, அங்கே சுதந்திரமாக விடுதலையாக இருக்கும். அடுத்தது இன்னொரு விடுதலை என்னென்னா, நாமளே ஒன்றும் இல்லைப்பானா மொத்த விடுதலை. அப்போ என்ன ஆகி போயிருது, எல்லாத்துலேருந்து விடுபட்டு போயிடும். அப்போ அதுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, அங்கேயும் ஒன்றுமில்லை விடுதலை, இங்கேயும் ஒன்றுமில்லை விடுதலை. அப்போ ஏன் பிறக்க போறீங்க, ஏன் இறக்க போறீங்க? இப்போ ஒன்றும் இல்லாத ஒரு செயலுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் எதுக்கு? ஐயோ ஒன்றும் இல்லைப்பா விடுதலை அப்படின்ட்டு ஓடிட வேண்டிட்டாங்க. அவ்வளோதான் இது.